இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்களில் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற செய்தி இஸ்ரேலுக்கும் ஈரானிற்கும் நடந்து கொண்டிருக்கிற போர் சம்பந்தமான நிகழ்வுகள் தான் நண்பர்களே, ஏற்கனவே அமைதியாக இருந்த இஸ்ரேல் நாட்டின் மீது ஹமாஸ் போராளிகள் 5000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை அனுப்பி அதை தாக்கியதால் அன்றிலிருந்து சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து மேற்கு ஆசியாவில் உள்ள மிடில் ஈஸ்ட் நாடுகளில் அதிகமான பிரச்சனைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. தங்கள் மீது தாக்குதல் நடத்தி 1200க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த இந்த ஹமாஸ் போராளிகளை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி இஸ்ரேல் நாட்டின் அதிபர் திரு நெதன்யாகு அவர்கள் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் போராளிகளை அழிப்பதற்காக தரை வழியாகவும் வான்வெளியாகவும் அந்த பகுதியில் உள்ள ஹமாஸ் போராளிகளை தாக்கி அழித்து வருகிறார்கள். ஆனால் ஹமாஸ் போராளிகள் பெரும்பாலான பல இடங்களில் இனியும் ஒளிந்து கொண்டு இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். காசா பகுதியின் வடபகுதியில் இருந்த ஹமாஸ் போராளிகளை தாக்கிவிட்டு மக்களும் போராளிகளும் காசா பகுதியின் தென்பகுதிக்கு சென்றபோது அவர்களையும் அழிப்பதற்காக கடந்த 2-3 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வந்தது. ஹமாஸ் போராளிகள் ரஃபா என்ற பகுதியில் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் அங்கே தங்கியுள்ளனர் என கூறி ரஃபா பகுதியை தாக்குவதற்காக இஸ்ரேல் வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வரும்போது அமெரிக்கா தலையிட்டு ரஃபா பகுதியை தாக்க வேண்டாம், அங்கே தாக்குதல் நடத்தும்போது ஹமாஸ் போராளிகளை தாக்கும்போது அங்குள்ள பெரும்பாலான பொதுமக்கள் அழிக்கப்படுவார்கள், ஆகவே பொதுமக்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே பிணை கைதிகளாக வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த மக்கள் மற்றும் இதர நாட்டு மக்களை விடுவிப்பதற்காகவும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் போர் நிறுத்தம் செய்யுமாறு இஸ்ரேல் நாட்டினை அமெரிக்கா அதிக அளவில் வற்புறுத்தி வந்தது. இதற்கிடையில் இஸ்ரேல் சிரியா நாட்டில் உள்ள ஈரானின் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தி அந்த தூதரகத்தில் இருந்த ஆர்மி ஜெனரல் 2 மற்றும் 5 பேர்களையும் கொண்டு விட்டதாக கூறி இஸ்ரேலை பழிவாங்காமல் விடமாட்டேன் என ஈரான் நாட்டின் தலைவர் அப்துல்லா அலி காமினி அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வந்தார். ஆகவே நேற்று இரவு சனிக்கிழமை இரவு 170 எண்கள் ட்ரோன்கள், 30 குரூஸ் மிசைல்ஸ் மற்றும் 120 எண்கள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆகியனவற்றை இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி தாக்குதல் நடத்தியது நண்பர்களே. ஆனால் இந்த தாக்குதலானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அதேபோன்று இது மிகவும் கொடூரமான தாக்குதல் என பிரிட்டன் தெரிவித்துள்ளது. சீனா தெரிவிக்கையில் இந்த மாதிரியான 2 நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரானது வருத்தமளிப்பதாக உள்ளது. இது மேலும் தொடராமல் 2 நாடுகளும் இந்த சண்டையிலிருந்து விலகி இந்த பதற்றத்தை குறைக்க வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பது நல்லது, இல்லை என்றால் இது பெரிய அளவில் வெடிக்கக்கூடும், மற்ற பிராந்திகளுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது என ஜெர்மனி தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் தெரிவிக்கும்போது ஈரான் இவ்வாறு தாக்குதல் நடத்துவதால் அது தொடர் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ரிஸ்கை எடுத்து வருவதாக பிரான்ஸ் நாடு தெரிவித்துள்ளது. இந்தியா கருத்து தெரிவிக்கையில் 2 நாடுகளும் பதற்றத்தை குறைத்து டிப்ளமேட்டிக் முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முயல வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. நண்பர்களே 120க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 30 குரூஸ் மிசைல்கள் மற்றும் 120 பாலிஸ்டிக் மிசைல்கள் ஆகியவற்றினை ஈரான் இஸ்ரேல் மீது சேதத்தை விளைவிப்பதற்காக இஸ்ரேல் மீது தாக்க ஆரம்பித்தது. நண்பர்களே, இன்றைய நியூஸ் வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலில் ஊடகங்களில் உள்ள முக்கியமான செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. உண்மை செய்திகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. நண்பர்களே, பெரும்பாலும் எந்த விதமான விதத்திலும் கதை அளந்து இல்லாததை இருப்பது போல் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் உங்களுக்கு எதுவுமே தெரிவிக்கப்படுவதில்லை. நண்பர்களே, 3ஆம் உலகப் போர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தற்போது தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. நண்பர்களே, இஸ்ரேல் அமைதியாக இருந்த நாடு, அதன் மீது ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தியதால்
திரும்ப அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்களை இவ்வாறு விட்டால் அவர்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குவார்கள். ஆகவே நாம் அடிக்கடி பாதிக்கப்பட வேண்டியிருக்கும், அவர்களை ஒழித்தே தீர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகள் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஹமாஸ் போராளிகள் பேச்சுவார்த்தைகளில் இறங்கி பேச்சுவார்த்தையை வெற்றி பெற்று அதன் மூலம் அவர்கள் காசா பகுதியை தனியாக ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையான இந்த போர் தொடர்ந்து நடந்து வருகிறது நண்பர்கள். இதை அனைத்து நாடுகளுமே பெரும்பாலும் இஸ்ரேலை ஹமாஸ் தாக்கியதால் திருப்பி இஸ்ரேல் ஹமாஸை தாக்குகிறது என்ற அடிப்படையிலே பேசி வருகின்றனர். அவர்களுக்கு இடையான இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், பாலஸ்தீனருக்கு தனி நாடு பேச்சுவார்த்தை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு நாடுகள் தெரிவித்து வருகின்றன நண்பர்களே. இதற்கிடையில் ஈரான் பல நாடுகளிலும் தனக்கு ஆதரவாக போராளிகளை வளர்த்து அவர்களுக்கு நிதி உதவி செய்து அவர்கள் மூலம் தனது எதிரிகளை தாக்குவதற்காக அது அந்த மாதிரியான ஒரு பாலிசியை கடைபிடித்து வருகிறது நண்பர்களே. ஈராக் நாட்டில், சிரியா நாட்டில், ஜோர்டான் நாட்டில், ஏமன் நாட்டில் என பல நாடுகளில் ஈரான் தன்னுடைய போராளி குழுக்களை அங்கு வளர்த்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி வைத்துள்ளது நண்பர்களே. ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது தற்போது ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு முக்கிய காரணம் ஈரான் நாடு தான் என பலவிதமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுகளும் தெரிவிக்கின்றன நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இருக்கும்போது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகள் சுமார் 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பொருளாதார தடைகளை விதித்து, ஏனென்றால் அது அணு குண்டு தயாரிக்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் அதை தடுப்பதற்காக ஈரான் மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்து அந்த நாடு சிரமப்படும் நிலைமைக்கு அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் செய்துள்ளன. ஆகவே அது பொருளாதார ரீதியாக ஈரான் மிக சிரமப்பட்டு வருகிறது. இவ்வாறு சிரமப்பட்டு இருக்கும்போது தன் நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை கவனிக்காமல் பல்வேறு மிசைல்கள் ஆயுதங்களை செய்வதிலேயே ஈரான் குறியாக இருந்து வருகிறது. அது அந்த நாட்டின் பாலிசி, அதை நாம் ஒன்றும் குறை கூறிவிட முடியாது. ஆனால் அந்த நாட்டின் பாலிசி மற்ற நாடுகளுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு அளிக்காத ஒன்றாக இருக்க வேண்டும். ஈரான் அணுகுண்டு தயாரிப்பது இஸ்ரேல் நாட்டை அழிப்பதற்கும் அமெரிக்காவை தாக்குவதற்கும் என இன்டெலிஜென்ஸ் செய்திகள் கூறி வருகின்றன நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இருக்கும்போது அந்தந்த நாடுகளும் தன்னுடைய வளர்ச்சியைத்தான் பார்க்கின்றன ஒழிய எந்தவித போரும் வரக்கூடாது, போரில் ஈடுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் அனைத்து நாடுகளுமே கவனம் செலுத்தி வருகின்றன நண்பர்களே. ஆகவே ஈரானின் தூண்டுதலின் காரணமாகத்தான் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். திருப்பி இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளை அழிப்பதற்காக தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலை மீண்டும் எவ்வாறு அதிகமாக தாக்கலாம் என சிரியாவில் இருந்து கொண்டு ஈரான் நாட்டின் ஜெனரல்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அந்த விவரம் தெரியப்பட்டு இஸ்ரேல் அந்த இடத்தின் மீது, அந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தி அந்த ஈரானிய ஆர்மி ஜெனரல்களை அழித்தார்கள். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு பிரிவினருக்கிடையான இந்த பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த போரை நிறுத்திவிடலாம் என்று ஒரு எண்ணம் வரும்போது ஈரான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. நிதி பற்றாக்குறையால் ஈரானுக்கு பயமும் உள்ளது. அமெரிக்கா மற்றும் அதனை தோழமை நாடுகள், ஈரானின் தோழமை நாடுகள் ஆகியன நடத்திய பேச்சுவார்த்தையின்படி இந்த போரானது அதிக அளவில் சென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துவோம் என ஈரான் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஓமன் மூலம் தகவல் கொடுத்திருந்தது. ஆகவே தற்போது 170 ட்ரோன்கள், 30 குரூஸ் மிசைல்ஸ் மற்றும் 120 பாலிஸ்டிக் மிசைல் ஆகிய அனைத்துமே ஒன்றாக அனுப்பப்பட்டன நண்பர்களே. மேலும் இது நடந்து முடிந்த பின்பு தற்போது ஈரான் என்ன கூறியுள்ளது என்றால், எங்கள் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அதை பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்திவிட்டோம். இத்துடன் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டது. இனி மீண்டும் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தினால் நாங்கள் மறுபடியும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் பொருட்டு நாம் கருத வேண்டியது என்னவென்றால் நண்பர்களே, ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தாது என்று ஈரானே தெரிவித்துள்ளது. அது பல ஊடகங்களில் வெளிவந்துள்ளன நண்பர்களே. ஆகவே இவ்வாறு இருக்கும்போது மீண்டும் போர் வந்துவிடும், உலகப்போர் வந்துவிடப் போகிறது என்று கூறுவதெல்லாம் தற்போது நிலைமைக்கு அது உதவாத காரியம் நண்பர்களே. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளான ஈராக், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஓமன், UAE போன்ற நாடுகளெல்லாம் எந்த நாட்டுடனும் சென்று போர் செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. தங்களது நாட்டின் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்றதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நாட்டின் முன்னேற்றத்தில் தான் குறியாக இருக்கின்றார்கள் நண்பர்களே. ஆகவே எந்த நாடும் ஈரானை போன்று இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கு எந்த நாடும் தயாராக இல்லை. அவ்வாறு தயாராக இருந்திருந்தால்
ஈரானுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இந்த போரில் குதித்திருக்க வேண்டும். அவர்கள் வருவதற்கு தயாராக இல்லை நண்பர்களே. ஆகவே ஈரானின் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா என்றால், அப்படி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் இந்நேரத்திற்குள் அமெரிக்கா, பிரிட்டன், ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அனைத்தும் சேர்ந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மிசைல்களை, விமானங்களை அனுப்பி ஈரானை தாக்கியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு தாக்கவில்லை. ஒரு நிமிடத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு பிரிட்டன், அமெரிக்கா, இஸ்ரேல், ஜோர்டான் போன்ற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஈரானை தாக்கலாம். ஆனால் அதற்கு பின் விளைவுகள் மிக அதிகமாக இருக்கும் நண்பர்களே. ஏனென்றால் அமெரிக்காவில் தற்போது ஒரு முக்கியமான பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அப்படித்தான் கூற வேண்டியுள்ளது. ஏனென்றால் அது என்ன என்று கூறினால் இந்த வீடியோ உங்களுக்கு சேருவதில் சிரமம் ஏற்படுகிறது. ஏனென்றால் யூடியூப்காரர்கள் அவற்றை தடுத்து விடுகிறார்கள். அந்த வார்த்தையை பயன்படுத்தினால், அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதனை பயன்படுத்தினால், அல்லது இந்தியாவில் தற்போது என்ன நடக்கிறது என்பதனை அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த வீடியோ உங்களுக்கு சென்று சேருவதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது நண்பர்களே. ஆகவே அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. ஆகவே அமெரிக்காவில் தற்போது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க உள்ளது. அதன் பொருட்டு அவர்கள் அதை கவனிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் யுக்ரைன், ரஷ்யா நாடுகளுக்கான போரினையும் அமெரிக்கா தான் கவனித்து வருகிறது. அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்க வேண்டியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஏராளமான ஆயுதங்களை வழங்க வேண்டியுள்ளது. இந்த நேரத்தில் ஈரான் மீது போர் தொடுத்தால் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எல்லாம், நேட்டோ நாடுகள் எல்லாம் அந்த ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு வர வேண்டியிருக்கும். ஆகவே அமெரிக்காவின் பனிப்பொழு மிக அதிகமாகிவிடும். ஆகவே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால் இந்த தாக்குதலை தற்போது நடத்த வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நான் அறிகிறேன் நண்பர்களே. ஏனென்றால் அவ்வாறு ஈரானை பழிவாங்க வேண்டியிருந்தால் இந்நேரம் இந்த 4 நாடுகளின் படைகள், மிசைல்கள், ட்ரோன்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்ன ஈரான் மீது பறந்திருக்கும். ஆனால் ஈரானு முதலில் அளித்த ஒரு உறுதி என்னவென்றால், இந்த போர் பெரிதாக விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என அமெரிக்காவுக்கு ஈரான் உறுதியளித்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால், எங்கள் ஆர்மி ஜெனரல்களை அவர்கள் குறிவைத்து தாக்கியதால் அதனை பழிவாங்கும் நோக்கத்தோடு நாங்கள் இன்று இஸ்ரேலை தாக்கிவிட்டோம். அந்த பிரச்சனை இத்தோடு முடிவடைந்து விட்டது என ஈரான் தெரிவித்ததன் காரணமாக இந்த பிரச்சனை தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான பிரச்சனை சற்று அமைதியடையும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஈரானை தற்போது தாக்கும் எண்ணம் இல்லை என்றே தோன்றுகிறது. ஆகவே இதை விடுத்து சில ஊடகங்கள் தமிழ், இங்கிலீஷ் மற்றும் பல மொழிகளிலும் பலமான செய்திகள் அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகிறது, ஈரான் ஒளிந்து விட்டது, ஈரான் அவ்வளவுதான், இஸ்ரேல் அழியப் போகிறது, இஸ்ரேலின் பாடு திண்டாட்டம் என்ற விதத்திலெல்லாம் பொய்யான செய்திகளை பரப்புவது சற்று மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது நண்பர்களே. எந்த நாடும் போர் வந்துவிடக்கூடாது, நம் நாடு போரில் இறங்கிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலேயே அவை தன் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே குறிப்பாக வைத்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. இந்தியா உட்பட உலகப்போர் என்று ஒன்று வரும்போது அது எப்போது வருமானால், நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருக்கிறோம். உலகப்போர் மிக விரைவில் வர உள்ளது. ஆரம்பித்து வைப்பது சீனா என்று கூறுகிறோம் நண்பர்கள். சீனா அமைதியாக இல்லாமல் அமெரிக்காவை தாக்கப் போகிறேன், தைவானை தன்னுடன் இணைத்து கொள்ளப் போகிறேன் என்று ஒரு பிரச்சனையில் இறங்கும் பொழுது, அது அமெரிக்காவின் ஏதேனும் ஒரு ஆர்மி பேஸை தாக்கும்போது, அப்போதுதான் அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இடையே அதிக அளவில் போர் வர வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு சீனாவை தாக்கும்போது உலகில் உள்ள சுமார் 75% நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக சென்று அமெரிக்காவின் நட்பு நாடுகள், அமெரிக்காவின் நேட்டோ நாடுகள், அமெரிக்காவின் பிராந்திய நாடுகள் இவையெல்லாம் என்ன என்று நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து சீனாவை தாக்கும்போது தான், அப்போதுதான் உலகப்போர் என்று ஒன்று ஆரம்பிக்கும் நண்பர்களே. இன்று கூறுவதை தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நடக்கப் போகிறது. ஈரான் அமைதியாக இருக்க வேண்டும். ஈரான் அமைதியாக இல்லாமல் மீண்டும் எந்த நாட்டின் மீதாவது அணுசக்தி குண்டுகளையோ அல்லது மிசைல்களையோ அமெரிக்கா மீதோ அல்லது பிற நாட்டின் மீதோ
தாக்குமானால் அப்போது பிரச்சனை அதிகமாகக்கூடிய சான்சஸ் உள்ளது. அப்போதும் உலகப்போர் வராது நண்பர்களே. ஈரானை வைத்துக்கொண்டு உலகப்போர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக சீனா செல்லாது. சீனாவை பொறுத்தவரை அடுத்த நாட்டிற்காக இதுவரை சென்று தாக்கியதுக்கான வரலாறே கிடையாது. அவ்வாறு செல்லாது. அடுத்த நாட்டின் எல்கையை பிடித்து கொள்ளத்தான் அது விரும்பும் ஒழிய அடுத்த நாட்டுக்காக தனது இராணுவத்தை தனது பணத்தை செலவு செய்து உதவி செய்யாது. அதே போன்று ரஷ்யா இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாகவோ அல்லது மற்ற நாட்டுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய நிலைமையில் அது இல்லை. அதன் பொருளாதாரம் சற்று வலுவாக இல்லை. ஆகவே உலகப்போர் என்பது எப்போது வரும் என்றால் சீனா அமெரிக்காவை தாக்குவதற்கு முயலும்போது அப்பொழுது வேண்டுமானால் அது உலக அளவில் பெரிய போராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே நேற்று ஈரான் அனுப்பிய சுமார் 320க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், குரூஸ் மிசைல்ஸ் மற்றும் பலிஸ்டிக் மிசைல் எல்லாவற்றையுமே இஸ்ரேல் நாட்டில் அமெரிக்காவால் நிறுவப்பட்டிருந்த இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான்வெளியை பாதுகாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பமானது சுமார் 99% அளவிலான மிசைல்களையும் ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தி அவை இஸ்ரேல் நாட்டிற்கு வரவிடாமல் தடுத்துள்ள நண்பர்களே. அந்த நாட்டின் விமானமும் அந்த விமானத்தில் உள்ள மிசைல்களும் ஈரான் நாட்டிலிருந்து வந்த மிசைல்களை தடுத்து நிறுத்தியுள்ளன. அவை இஸ்ரேல் நாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியவே அந்த மிசைல்கள் அளித்துள்ள நண்பர்களே. அயோன் டோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் அமெரிக்கா உதவியுடன் தயாரிக்கப்பட்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுவார்கள். மிக அருகிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள், ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் மிசைல்கள் அனைத்தையுமே அளிக்கக்கூடியது நண்பர்களே. அதே போன்று ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று ஒன்று அமெரிக்க நாட்டு உதவியுடன் இங்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்று உள்ளது. இது வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய மிசைல்களை காற்று வெளிமண்டலத்திற்கு மேலேயே தடுத்து நிறுத்தி அவற்றை அந்த எதிர்நாட்டிலே அழித்துவிடும். அதுபோன்று டேவிட்ஸ் ஸ்லிங் என்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் நாட்டில் உள்ளது. இதுவும் அமெரிக்காவின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டது. இது குறைந்ததளவு அதிகதளவு ஆகிய 2 மிசைலுக்கு இடைப்பட்ட இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்கள் வரும்போது அவற்றை தாக்கி அழிப்பதற்காக இந்த வகையான டேவிட்ஸ் ஸ்லிங் என்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேல் நாடு முழுவதும் வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்க நாட்டின் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை பற்றி இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் பல இடங்களில் நாம் விவரமாக பேசியுள்ளோம் நண்பர்களே. இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இஸ்ரேல் நாட்டில் உள்ளது. இந்த 4 வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஈரான் நாட்டிலிருந்து வந்த 99% அளவிற்கான மிசைல்கள் மற்றும் தாக்குதல் ஆயுதங்களை உள்நாட்டிற்கு வராமல் வெளிநாட்டிலே அவை தடுத்து விட்டன நண்பர்களே. ஈரான் ஏவிய இந்த மிசைல்கள், ட்ரோன்கள் எல்லாமே ஈரான், ஈராக், சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளிலிருந்து இஸ்ரேல் நோக்கி வந்துள்ளன. இவை எல்லாமே ஜோர்டான், ஈராக், சிரியா வழியாகத்தான் பறந்து இஸ்ரேல் நாட்டிற்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிற்கு அடுத்துதான் ஈரான் நாடு உள்ளது. ஆகவே ஈரானிலிருந்து வரக்கூடிய இந்த ட்ரோன்கள் எல்லாமே சிரியா, ஏமன், ஈராக், ஜோர்டான் இந்த நாட்டின் வழியாகத்தான் இஸ்ரேலுக்கு வந்து சேர வேண்டும். ஏனென்றால் இந்த ஈரான் நாடு ஈராக் நாட்டிலும் ஏமன் நாட்டிலும் சிரியா நாட்டிலும் தன்னுடைய ப்ராக்ஸி போராளி குழுக்களை வைத்துள்ளது. அவர்களை வைத்து இந்த ஏவுகணையை ஏவியுள்ளது. ஈரான் நாட்டிலிருந்தும் இந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேல் நோக்கி வந்துள்ள நண்பர்களே. ஆனால் இவை எல்லாவற்றையுமே ஜோர்டான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாட்டில் உள்ள இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அவற்றை பெரும்பாலும் தடுத்து நிறுத்திவிட்டன. 1-2 பலிஸ்டிக் மிசைல்கள் இவை வேகமாக மேலே சென்று காற்று மண்டலத்திற்கு மேலான உயரத்துக்கு சென்று பின்னாளில் அவை கீழே ஹைப்பர்சோனிக் மிசைல் வேகத்தில் வந்து தாக்கக்கூடியது. இந்த வகை பாலிஸ்டிக் மிசைல்களை ஒரு சிலவற்றை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்க முடியாமல் போய்விட்டது. அவை இஸ்ரேல் நாட்டிற்கு வந்து சில சேதத்தை ஏற்படுத்தியுள்ள நண்பர்களே. ஒரு ஏர்பேஸ் ஒன்று சிறிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7 வயது உள்ள சிறுமி ஒருவர் படு காயமடைந்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. ஆகவே இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கிய இந்த பிரச்சனை இதோடு முடியும் என்று கருதுகிறேன் நண்பர்களே. தொடர்ந்து மறு தாக்குதல் ஈரான் மீது
இஸ்ரேல் தாக்காது என்று தற்போது உள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஹமாஸ் போராளிகள் மீது இந்த ரஃபா பகுதியிலும் காசா பகுதியிலும் இஸ்ரேல் தொடர்ந்து பலமான தாக்குதலை நடத்தி வருகிறது. நண்பர்களே, தொடர்ந்து இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை, உண்மையான செய்திகளை உங்களுக்கு விரைவில் வழங்கலாம். நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.